ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். தமிழக வெற்றி கழகத்துடைய அரசு தொடருமா கவிழுமா? விஜய் அவர்களால் இவ்வளோ பெரிய எதிர்ப்புகளை எல்லாம் ஜமாளித்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? திமுக ஏதாவது மெகா பிளான் போட்டு இந்த அரசை கவிழ்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களா? மக்கள் நிறையா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே விஜய் அவர்களை பார்த்து. அந்த கேள்விக்கெல்லாம் அவர்கிட்டருந்து என்ன பதில் இருக்குது? இந்த மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளில் முக்கியமான கேள்வி மகளிர் உரிமை தொகை 2500 தரேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? வருஷம் 6 இலவச சிலிண்டர்னீங்களே, அது எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க? எல்லா பஸ்லையும் இலவச பயணிங்களே, அதை எப்போ அறிவிக்க போகிறீங்க? பரந்தூர் விமான நிலையத்தில் நீங்கள் அந்த பகுதி மக்கள் பக்கத்தில் நிற்பேன், போராட்டத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போங்க முதலமைச்சர்கிட்டேன்னு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறப்ப சொன்னீங்களே, இப்போ நீங்களே முதலமைச்சர் ஆகிட்டீங்களே, என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டெலாம் பாடினீங்களே, இப்போ உங்கள் ஆட்சியிலையும் 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்குறதா பல வீடியோக்கள் வருது. இதற்கு என்ன முடிவு எடுக்க போகிறீங்க? ஊழலே இல்லாத ஆட்சியில் நடத்த போகிறோன்னு சொன்னீங்களே, அதிமுக 25 பேர் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க, அவங்கெல்லாம் ஊழலே இல்லாதவங்க தானா? இப்படி நிறைய கேள்விகளை பொதுமக்கள் விஜய் அவர்களை பார்த்து கேட்குறாங்கன்னு சொல்லி, விஜய் அவர்களை பிடிக்காத, தமிழக வெற்றி கழகத்தை பிடிக்காத எதிர்கட்சிக்காரங்கெல்லாம் இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கெல்லாம் விஜய் அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறாரு, எப்படி சமாளிக்க போகிறாரு, இந்த திட்டங்களை எப்படி நிறைவேற்ற போகிறாருங்கிற மிக கடுமையான சூழலில் இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய முடிவு என்னவாகுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சில நிமிடங்கள் நீங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். அந்த வீடியோவில் வரக்கூடிய தகவல்களை, செய்திகளை நீங்கள் கவனமாக பார்த்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் பரப்புரை செய்த விஜய் அவர்கள் நம்ம என்ன ஜெயிச்சிரவா போகிறோம்னு நினச்சாரோ என்னமோ தெரியலை, நிறையா தேர்தல் வாக்குறுதியில் அள்ளி விட்டாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதைத்தான் நம்ம சொன்ன மாதிரி மக்கள் என்ன பண்ணுறாங்க, 2500 ரூபா 6 சிலிண்ட்ரு பஸ்ஸு பண்ணு சொல்லி நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக இவர் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்ற பிறகு அவருக்கே ஒரு பெரிய மலைப்பு ஏற்படுத்துச்சு. சரி, மக்கள் கொடுத்த வெற்றியாச்சும் முழுசாக கொடுத்தாங்களான்னா அதுவும் இல்லை. சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டியாக 107 இடங்களில் வந்துட்டார். ஆனால் அறுதி பெரும்பான்மைக்கு 118 வேணும். அப்போ இன்னொரு 11 பேர் தயவை கட்டாயமாக தேவை இருக்குது. கொஞ்சம் நிம்மதியாக ஆட்சி நடத்தினோம்னா ஒரு 20-25 பேர் தயவு தேவை இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு அவர் குழம்பிய சூழ்நிலையில் தான் அவருக்கு எதிரணியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்தாங்கள்ல, இவர் விமர்சித்தார், கல்லாப்பட்டி கூட்டணின்னு விமர்சித்தார் பாருங்க. அந்த கூட்டணியில் இருந்த சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்த 4 கட்சியும் ஆதரவு கொடுத்ததுனால தான் இப்போ இவர் பொழைச்சிருக்கிறாரு. இந்திய தேசிய காங்கிரஸ் இவர்களுக்கெல்லாம் முந்திக்கிட்டு போயிட்டு அதுவும் ஒரு 5 சீட்டு ஆதரவு கொடுத்துருச்சு. ஆக இது எல்லாம் சேர்ந்து 119, 120 சீட்டு இருந்தாலும் இது நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு. இது ஆரோக்கியமாக இவரால் செயல்பட முடியாது. ஏன் செயல்பட முடியாதுன்னா, இவர் மக்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த தேர்தல் வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றலைன்னா மக்கள் இவரை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது நிறைவேற்ற முடியுமாங்கிறப்ப வாய்ப்பே இல்லை ராஜாங்கிற மாதிரி அவரே தான் பேசியிருக்காரு பதவியேற்பு விழா அன்னைக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, ஆட்சி பொறுப்பேற்ற நாள்லேருந்து என்ன சொல்கிறாரு, நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குதுங்க, கஜானா காலியாக இருக்குது, இதை நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலேன்னு அவரே தன்னுடைய இயலாமையும் கஷ்டத்தையும் வெளிப்படுத்துகிறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் லஞ்சத்தையெல்லாம் ஒழிச்சிருவேன், நேர்மையாக ஆட்சியை நடத்துருவேன்னு சொல்கிறாரு. அப்போ தான் இந்த பத்திரிகையாளர்களும் எதிர்கட்சிக்காரங்களும் அரசியல் நோக்கர்களும் கேட்குறாங்க, அப்போ எப்படிங்க நீங்கள் இந்த வாக்குறுதியெலாம் நிறைவேற்றுங்கிறப்ப அவர் ஒரு தகவல் சொல்கிறதா சொல்கிறாங்க, லஞ்சத்தை ஒழித்து அந்த லஞ்சத்தில் வரக்கூடிய வருமானத்தை நேராக அரசுக்கு கொண்டு அதை மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்வேன் அப்படின்னு சொல்கிறதுல கூட அவர் ஒரு ஒருத்தரை மென்ஷன் பண்ணி அந்த நிதியெல்லாம் அங்கே தனியாக போயிட்டு இருந்துச்சு, அதை திசை திருப்பி நான் நலத்திட்டத்துக்கு பயன்படுத்தினேங்கிற மாதிரி சொன்னாருங்கிற தகவல் தான் இன்றைக்கி இவருக்கு எதிராக இருக்கிற கட்சிகளுக்கெல்லாம் கோபத்தை உண்டாக்கியிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவரும் புதிய அரசியல் கட்சியாக இருக்கிறதுனால மிகப்பெரிய அரசியல் அனுபவம் உள்ள ஆளுகளும் இவர்கிட்ட இல்லாத சூழ்நிலையில் ஒன்றிய அரசாவது இவருக்கு ஆதரவு கொடுக்குமா, போதிய நிதிகளை கொடுக்குமானா அதற்கும் வாய்ப்பு இல்லை. காரணம் இவர்
பாஜக ஒன்றிய அரசு பாஜகவை வந்து கொள்கை எதிரின்னு ஒரு பிரகடனப்படுத்தினார். அப்படி கொள்கை எதிரின்னு பிரகடனப்படுத்தினா அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு வேண்டிய நிதி உதவிகளை கொடுத்து அதை காப்பாற்றுறதுக்கு பாஜக நினைக்கவே நினைக்காது. அதுக்கு காரணம் வந்து பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறப்ப எடுத்தோடனே 2வது ஆதரவு கொடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸ். காங்கிரஸ்னால பாஜகவுக்கும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் சுத்தமாக பிடிக்காது. காங்கிரஸை இல்லாமல் ஆக்கணுங்கிறது அவங்களுடைய திட்டம். இப்போ காங்கிரஸோடு சேர்ந்துக்கிட்டு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சிருக்கிறப்ப அந்த அரசு நல்லா ஆட்சி நடத்தணுன்னு கொஞ்சமாவது பாஜக நினைக்குமா? இன்னும் ஒருபடி மேலே போய் எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி காங்கிரஸே இல்லாமல் போகணுன்னு பாஜக நினச்சிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் இன்றைய தினம் கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்குது. 140 இடங்கள் உள்ள கேரளாவில் 102 இடங்களில் அந்த யூடிஎஃப் அணி காங்கிரஸ் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூட்டணி வெற்றி பெற்று இன்றைக்கி ஆட்சி அமைக்கிறாங்க. அந்த ஆட்சியில் வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு அமைச்சரவையில் இடம்பெற்று 5 அமைச்சர்கள் வந்து பதவி இருக்கிறாங்க. இப்போ இது வந்து பாஜகவுக்கு அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் வந்து அப்படி மிகப்பெரிய வைத்தறிச்சலை கொடுத்துருக்கோம். ஆகா, தென் மாநிலங்களில் ஒழிச்சிக்கிட்டே வருவோன்னு பார்த்தா இவங்க ஆட்சி அமைச்சிக்கிட்டே வர்றாங்களே. கேரளாவில் காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் சேர்ந்து ஆட்சி அமைச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், தமிழ்நாட்டில் தாவேகாவும் காங்கிரஸும் சேர்ந்து ஆட்சி அமைச்சிட்டாங்க. இவங்களெல்லாம் நம்ம ஆள விடலாமா வாழ விடலாமான்னு திட்டம் போடுவாங்களா போட மாட்டாங்களா? அப்படி திட்டம் போடுறவங்க எப்படி உங்களுக்கு நிதி ஆதாரம் கொடுப்பாங்க? அப்போ அந்த ஒன்றிய அரசு நிதி ஆதாரமும் உங்களுக்கு வராது. அப்போ உங்கள்கிட்ட வந்து எந்த வகையில் நீங்கள் இந்த திட்டங்களை நிறைவேற்ற போகிறீங்கிற கேள்வியை வந்து மக்கள் கேட்குறது மட்டும் இல்லாமல் பொருளாதார நிபுணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? சில ஊடகங்களில் வந்த செய்தி, அரசு திட்டங்களில் குறைஞ்சபட்சம் ஒரு 9 ஸ்கீம்களை பயன்படுத்தி நிறைவேற்றணுன்றால வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி பணம் வேணுங்க அரசுக்கு. மற்ற திட்டங்கள்லாம் அப்புறம் வச்சுங்க. எங்கேருந்து இதெல்லாம் நிறைவேற்ற போகிறாங்க? வாயில் வந்தது அடித்து விட்டுட்டாங்க. ஆனால் நிறைவேற்ற முடியுமாங்கிற நிலையில் வேறு வழி இல்லாமல் தடுமாறிக்கிட்டு இருக்குது இந்த தாவேக அரசு. இதை பயன்படுத்திக்கிட்டு தான் ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் வந்தால் கூட இதை வந்து கவிழ்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த அரசு வந்து தனி மெஜாரிட்டியாக இருந்து 140 இடம் 150 இடங்களில் இருந்தால் ஓரளவு ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்ட்டை வச்சு அது என்ன பண்ணோம், நிதி ஆதாரங்களை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி, மக்களுக்கு நலத்திட்டங்களை எப்படி கொண்டு போகிறது, அந்த வருவாயை பெருக்கிறதுக்கு என்ன வழி, இதையெல்லாம் சிந்திப்பாங்க. ஆனால் இதையெல்லாம் அவங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு வழியே இல்லாமல் உசுறு வாழ்ந்தாலே போதுங்கிற மாதிரி இந்த தாவேக அரசு ஐசியூவில் படுத்திருக்கிற பேஷண்ட் மாதிரி தான் இருக்குன்னு ஒரு சில அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. ஐசியூவில் படுத்திருக்கிற பேஷண்ட்டுக்கு வச்சுருப்பாங்கல்ல வெண்டிலேட்ரு, அந்த மாதிரி வெண்டிலேட்டர் தாங்க இந்த சிபிஐ சிபிஎம் விசிகா முஸ்லீம் லீக்கு. இந்த வெண்டிலேட்டரை எடுத்துட்டா பேஷண்ட் காலி. இப்படி உசுறு வாழ்ந்தாலே போதுன்னு படுத்திருக்கிற ஐசியூவில் படுத்திருக்கிற தாவேகா வந்து எங்கே ஓட்டப்பந்தயத்துக்கு போக போகுது, வெற்றியை தான போகுது, திட்டங்களை எங்கே போக போடுது, ஆட்சியில் இருந்தாலே போதுங்கிற சிந்திக்க தான் அவங்களுக்கு நேரம் இருக்குமே ஒழிய மக்களுடைய நலத்திட்டங்களையோ ஆட்சி அமைக்கிறதுலையோ அதுக்கான வருவாயை பெருக்கிறதுலையோ எந்த யோசனை பண்ணுறதுக்கே வாய்ப்பு இல்லை. சரி, அப்படி நம்ம நிம்மதியாக யோசனை பண்ணலான்னு அவங்க முடிவெடுத்து தான் இந்த அதிமுகவுடைய ஆதரவை நாடலான்னு போகிறப்ப அதிமுகவில் அங்கே மிகப்பெரிய குழப்பம் வந்துருச்சு. அங்கே 25 பேர் ஒரு அணியாகவும் 22 பேர் ஒரு அணியாகவும் இருக்கிறாங்க. இந்த 25 பேரில் வரக்கூடிய அந்த எம்எல்ஏக்களை வந்து அவங்களாம் தூய்மையானவர்களா அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் கேட்குறாங்க. காரணம் வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க, பாஜக வந்து கொள்கை எதிரி, அதிமுக அரசியல் எதிரி. நீங்கள் இந்த அதிமுகவிலேருந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய இந்த எம்எல்ஏக்கள்லாம் பெரும்பாலான எம்எல்ஏக்கள் வந்து குற்ற வழக்குகளில் இருக்கிறாங்களா இல்லையா? அப்போ லஞ்சம் குற்ற வழக்குகளில் இருக்கிற அவங்கள சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்து அவங்க சொல்கிற மாதிரி ஆட்சி அமைச்சிங்கன்னா உங்களுடைய ஆட்சி தூய்மையான ஆட்சியாவா இருக்கும் அப்படின்னு மக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அப்போ உங்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி கேட்குறப்ப தான் எப்படி பார்த்தாலும் தமிழக வெற்றி கழகத்துடைய அரசுக்கு ஆபத்துன்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் பாருங்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சர் மாண்புமிகு பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய 47 எம்எல்ஏக்களில் 25 பேர் போன பிறகு மிச்சம் 22 பேரை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு அவர் முழிச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு பக்கம், அந்த 25 பேரையும் தகுதி நீக்கம் செய்யணும்னு சொல்கிறாரு.
அந்த 25 பேரையும் தகுதி நீக்கம் செய்வாரா? அந்த சபாநாயகருக்குன்னு ஒரு தனி அதிகாரம், வானலாவே அதிகாரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த ஜேசிடி பிரபாகரன் வந்து அந்த 25 பேரை வந்து ஏற்றுக்கிடுவாரா? அவரை தனியாக அணியாக அங்கீகரிப்பார்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ராசா. 32 பேர் சேர்ந்தால் 3/2 மடங்குன்னு சொல்லி ஓரளவு ஆதரவு எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 32 பேரும் கூட அதிமுகவில் வந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்துட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி சேர்த்துக்கிட்டால் அந்த மக்களும் எதிர்க்கட்சிகளும் அரசியல் நோக்கங்களும் என்ன சொல்லுவாங்க? நாங்கள் தூய சக்தின்னு சொன்னீங்களே, அது எப்படிங்க தூய சக்தியெலாம் இந்த லஞ்ச சக்திகளை ஏற்றுக்கிட்டீங்கன்னு கேள்வி கேட்பாங்களே. அப்படி கேட்குறப்ப அந்த தமிழக வெற்றி கழகத்தோட இமேஜு, அந்த வாக்குறுதிலாம் மக்கள் மத்தியில் அதிருப்தி ஆயிருமா இல்லையா? இப்போ தாங்க பாஜக போட்ட திட்டம் வந்து நிறைவேறுது அப்படின்னு சில அரசியல் நோக்கம் சொல்கிறாங்க. என்னங்க இதுக்கும் பாஜகவுக்கும் என்னங்க சம்பந்தம்? எதுக்கெடுத்தாலும் பாஜகவை சொல்கிறீங்களேன்னு ஒரு சிலர் கேட்குறப்ப அந்த அரசியல் நோக்கர்கள் வெளிப்படுத்துகிற கருத்து என்னவா இருக்குன்னா, பாஜகவுடைய அடிப்படை திட்டம் தமிழ்நாட்டில் வந்து கழகங்கள் இல்லாத ஆட்சி நடக்கணும். அதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டையுமே ஒழிக்கணுங்கிறது அவங்க திட்டம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் வலுவாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இப்போ அதுக்கு நம்ம பிளான் இல்லை. ஃபஸ்ட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காலி பண்ணோன்னு தான் உறவு கூடுறாங்க. பாஜக எந்த கட்சியோட உறவு கூடுதோ அந்த கட்சியோடு சேர்ந்து கட்டி பிடிச்சி இறுக்கி அணைச்சி காலி பண்ணுறது தான் பாஜகவுடைய திட்டம். அப்படித்தான் இப்போ இந்த கடந்த தேர்தல் கூட்டணி வச்சு அந்த கூட்டணியில் ஒரு கோஷ்டி பிரிஞ்சு இப்போ தாவேகாவுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்கன்னா இந்த பக்கம் மிச்சம் இருக்கிற 22 எம்எல்ஏக்களோட இந்த அதிமுகவும் காலியாகிடும். அங்கே உள்ள தொண்டர்கள்லாம் வெறுத்து என்ன பண்ணிடுவான்? 4 பக்கம் ஓடி போயிடுவான். இப்போ எதிர்பார்த்தபடி ஒரு அதிமுக காலியாகிடும். சரி, இந்த அதிமுகவில் வந்து விலகிட்டு போனாங்கல்ல, அவங்கெல்லாம் போய் தாவேக்காவில் சேர்ந்தோன்னா மக்கள் பார்ப்பாங்க, என்னங்க நீங்கள் தூய சக்தி நடத்துவீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி லஞ்ச பெருவழியெல்லாம் சேர்த்துட்டு நடத்துறீங்க, நீங்கள் தூய சக்தியும் கிடையாது, உங்களுக்கு சரியான மக்களுக்கு சொன்னதையும் நீங்கள் நிறைவேற்றலை, வாக்குறுதியும் தவறிட்டீங்கன்னு சொல்லி அந்த தமிழக வெற்றி கழகத்து மேலே இருக்கிற நம்பிக்கையை இழந்து என்ன பண்ணிடுவாங்க? அதையும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. இப்போ பாஜக போடுற திட்டம் நிறைவேறுது பாருங்கள். 2 கழகங்களை ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிக்குது. அதில் ஒரு மாங்காய் அதிமுக கழகம் இல்லாமல் போகும், 2வது மாங்காய் கொஞ்ச நாளில் தமிழக வெற்றி கழகம் இல்லாமல் போகும். அதுக்கு பிறகு திமுக கழகத்தை பார்த்துக்கலாங்கிற தெம்பில் பாஜக செய்கிற சூழ்ச்சியாங்கிற கேள்வி இதில் வர்றதுனால தான் இந்த தமிழக வெற்றி கழக அரசு இப்படி பாஜகவுடைய இந்த அந்தரங்கமான மறைமுகமான சதி திட்டங்களுக்கு ஆளாகி வீழ்ந்துருமா இல்லை தொடர்ந்து நடக்குமா அப்படிங்கிற ஒரு மில்லியன் கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிச்சிருக்குது. இதையெல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற மு.க.ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு? நம்மளால் இந்த ஆட்சி கவிழ்ந்துட்டு இருக்கக்கூடாதப்பா, நீங்கள் நல்லா நடத்துங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் நல்லா நடக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன இருக்குங்கிறது இன்னும் தெரியவே இல்லை. இன்னொரு பக்கம் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாங்க? நம்ம இந்த அளவுக்கு தோல்வி அடைஞ்சதுக்கு என்ன காரணம், நாமே பரிசோதனை செஞ்சு பார்க்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு குழுவை அமைச்சு தமிழ்நாடு பூரா நீங்கள் போய்ட்டு விசாரணை நடத்துங்க. திமுக இந்த தோல்விக்கு மு.க.ஸ்டாலினுடைய காரணம்னு சொன்னாலும் அதையும் அப்படியே ஒளிவுமறை இல்லாமல் என்கிட்ட வந்து சொல்லுங்கள், அதை நம்ம திருத்திக்குவோம். ஆங்காங்கே உள்ள மாவட்டங்களில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகிட்ட நிறையா குறை இருக்கிறதா நம்மளுக்கு தகவல் வருது. அதனால் எதிர்காலத்தில் வந்து 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளருங்கிற மாதிரி ஒரு புதிய அமைப்பை ஏற்படுத்தி நம்மள்கிட்ட இருக்கிற குறைகளை எல்லாம் நீக்கி நல்ல ஆட்சியை நம்ம கொண்டு வரணும். கடந்த ஆட்சி நல்ல ஆட்சின்னு தான் சொன்னாங்க. திமுக கழகத்தில் வந்து மு.க.ஸ்டாலின் செஞ்ச ஆட்சி நல்லா தான் இருக்குன்னு மக்கள் சொன்னாங்க, நிறைய நலத்திட்டங்களை மக்களுக்கு சேர்ந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்படி இருந்தால் நம்ம ஏன் தோற்று போனோங்கிறத ஆய்வு செய்யணும்னு சொல்லி அவர் ஒரு படையை அனுப்பிச்சிருக்கிறாரு. இப்படி ஒரு ஆய்வுக்கு ஆரம்பித்து அந்த படையிலேருந்து வரக்கூடிய அறிக்கை வர்றதுக்கு குறைக்குமாவது இந்த தமிழக வெற்றி கழகம் தாங்குமா, அதுக்கு முன்னாடியுமே போயிடுமா, இல்லை எல்லாத்தையும் ஜமாளித்து நல்ல பேர் எடுக்குமாங்கிற பலவிதமான கருத்துக்கள் அரசியல் நோக்கர்கள்ட்ட வர்றப்ப இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடியதை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்று மணிந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.